வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதுரை மண்ணின் மேந்தன் உசிலேனா ஆகாஷ். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்க வரோம்னா, ஒரு நல்ல தலைப்புக்கான பதிவு. அதாவது என்னன்னா, ஒரு தவறு செஞ்சோம்னா அதை முடிந்த அளவுக்கு நம்ம ஒத்துக்கிற பார்க்கணும். அதை என்னைக்குமே சரி செய்ய முயற்சிக்கணும். அதை ஈடு செய்ய என்னைக்கு முயற்சிக்க கூடாது. அது எப்படின்னா, அதாவது நல்ல உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு ஒரு நபர் ஒரு வேலையை செய்யறப்ப அங்க ஒரு தப்பு செஞ்சுட்டாருன்னா, அதை உடனே அந்த தப்புக்கான தீர்வை கண்டுபிடிச்சு அதை அங்கேயே சரி செய்யணும். இதே அதை முடிந்த பிறகு அது இன்னொரு நபர் அந்த செயலை செய்யும்போது அந்த தவறுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அங்க ஒரு நீண்ட நாளாக அந்த வேலை தடைபட்டு கொண்டே இருக்கும். நல்ல உதாரணம் சொன்ன நண்பர்களே, அதாவது ஒரு நிறுவனத்துல ஒரு வாகனம் உற்பத்தி ஆகிறது. அந்த வாகனம் சரியான முறையில உற்பத்தி செஞ்சா மட்டும்தான் அதை வாங்கும் மனிதர்கள் சரியான முறையில் இயக்கி சிறப்பாக போக முடியும். ஒருவேளை அங்க தயாரிக்கும் நிறுவனங்கள் சரியான முறையில தயாரிக்கவில்லைன்னா அதை வாங்கி இயக்கும் நம்மளுடைய மக்கள்கள் சிறிது ஏதாவது கோளாறாக இருந்தாலும் அங்கே விபத்து நடந்தது. அந்த விபத்து மிகப்பெரிய அடுத்தடுத்து தொடர்ந்து தவறு வருவதற்கான காரணம் இது. ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா, ஒரு நல்ல விவசாயி சரியான முறையில அதாவது எப்படி சொல்றேன்னா, ஒரு எப்படி ஒரு நிலத்தை உழுகிறது முதல் அதை கடைசியில் அறுவடை செய்யற வரைக்குமே சரியான முறையில நம்ம விவசாயம் செஞ்சா மட்டும்தான் அது சரியான விளைச்சலை கொடுக்கும். ஒரு நல்ல உதாரணம் பார்த்தோம்னா, அந்த நிலத்தை உழுகுது முதல்ல களை எடுக்கிறது பயிர் நடுறது உரம் இடுறதுக்கு முதற்கொண்டு நல்ல சிறப்பான முறையில் இருந்தால் மட்டுமே அங்கே விளைச்சல் அமோகமாக இருக்கும். அதே போல அங்கே பயிர்களும் தரமான பயிர்களும் சத்தான பயிராக இருந்தால் மட்டும்தான் அதை உண்ணும் நபர்களும் மனிதர்களும் சிறப்பான முறையில் ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்படி ஒருவேளை அந்த விவசாய நபர்கள் அதை குறுக்கோளில் விவசாயம் செஞ்சாலும் அதை உண்ணும் மனிதர்களுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கும். அப்ப இங்க என்னன்னா, ஒரு தவறு ஒரு நபர் செய்யும் தவறு இங்க எத்தனையோ நபர்களை பாதிக்குது. அதனால நண்பர்களே, ஒரு தவறு செஞ்சா அதை முடிந்த அளவிற்கு அதை ஒத்துக்கொண்டு அதை ஈடு செய்யாமல் அதை அடுத்த முறையா திருத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்க. இல்லைன்னா ஒரு தவறு ஒரு தனி மனிதனை மட்டும் பாதிக்காது, அது தொடர்ந்து ஒரு தலைமுறையே பாதிக்கும் என்பது ஒரு நல்ல உதாரணம். நன்றி. மீண்டும் உங்களிடமிருந்து உங்கள் உசிலேனா ஆகாஷ்.